கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2 அதிகாரம் 10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். அவருடைய கிருபையினாலே, நம் மீது வைத்த அன்பினாலே, இரக்கத்தினாலே நம்மை அவர் உயிர்ப்பித்தார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம்? நற்கிரியைகள் செய்வதற்காக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். எதற்காக? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். நற்கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறதா? நற்கிரியைகளை செய்கிற கனி நமக்குள்ளே இருக்கிறதா? நன்மை செய்கிற கனி நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே நற்குணங்கள் பெருகும். ஹல்லேலூயா. நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தோம், அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமையான காரியங்களுக்கு விலகியே கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும். தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? நற்கிரியைகளை செய்கிற குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அறிவார். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கு தக்க பலன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களாய், மறுபடியும் பிறந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், அவரை போல நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகவே மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிறந்திருக்கிறோம். தேவன் அதற்காகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளிலே நாம் நடக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக? நன்மை செய்ய. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தார்? நற்கிரியைகள் செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக. ஆவிக்குரிய கனியாகிய அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளே அன்பின் கனி வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சகலத்தையும் தாங்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி பாராட்டுகிற ஒரு இரக்கம் பாராட்டுகிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம்? தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்கிறோமா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தீமையை நன்மையினாலே வெல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வருதியப்படுங்கப்பா.
கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவனே உதவி செய்ய முடியும். பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களுள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபா ரஷாக்கே ரேதினமர சந்தரோ ரபா லபா தூர் ரபா கே ரேஷேக்கே லகதன ஹந்தரா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. கர்ப்பத்தின் கனில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரபா ரூ ரதன ஹது ரபா ரீபா கே ரேஷேக்கே லதன ஹந்தரோ ரபா லபா தூர் ரபா கரபா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. ரீபா கார ஷேக்கே லதன ஹது ரபா லஹதரபா ரீபா லபா ரபா தூர் ராக்கா ரதன ஹந்தரோ ரிஷேக்கே லாக்காதன ஹதரபா. இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமாப்பா. சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விகுனங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுவீராக. அதிகாலையிலிருந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.